இம்பல்ஸ்க்கு ஃபார்முலா பார்த்தோம். இம்பல்ஸோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்டூ டைம். கரெக்டா இல்லையா? இப்போ சப்போஸ் ஃபோர்ஸ் இவ்வளோ இருக்குது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு. அப்போ நீங்கள் வந்து இதில் இம்பல்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? இது ஃபோர்ஸ், இது டைம். ஃபோர்ஸும் டைம் வந்து மல்டிப்ளை பண்ணி இம்பல்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் சப்போஸ் நான் சொல்கிறேன் ஃபோர்ஸ் வந்து டைமை பொறுத்து வேரி ஆகுது. எப்படி வேரி ஆகுதுன்னா இப்படி வேரி ஆகுது. இப்போ இதுக்கு இம்பல்ஸ் கேட்குறேன். நல்லா ஒரு ஃபோர்ஸோட வேல்யூ என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ உங்கள்கிட்ட வந்து இம்பல்ஸ் கேட்டால் கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸை நம்ம பிரேக் டவுன் பண்ணிட்டு இதை வந்து இன்டகிரேட் பண்ணலாம். அப்போ இம்பல்ஸோட ஃபார்முலா என்ன ஆயிரும்னா இன்டகிரல் ஆஃப் எஃப் டிடி. சிம்பிளாக சொன்னால் ஃபோர்ஸுக்கும் டைமுக்கும் கிராஃப் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இம்பல்ஸ் கேட்டாங்க, நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க? ஏரியா அண்டர் த கர்வ். மேலே இருந்தால் பாசிட்டிவ், கீழே இருந்தால் நெகட்டிவ். அவ்வளோதான். ஓகே. இப்போ நல்லா பாரு, கொலிஷன் வித் அ வால். நம்ம ஃபஸ்ட்டு இந்த டைப் ஆஃப் கொலிஷன் பார்த்தோம். அவருக்கா ஒரு பால் வருது, இந்த பால் வந்து இதில் போய் மோத போகுது. கரெக்டாக இல்லையா? இந்த பாலோட வெலாசிட்டி சம் வின்னு வச்சுக்கலாம். அதே வெலாசிட்டியில் அதே ஸ்பீடில் வந்து பால் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அப்போ இதோட வெலாசிட்டி மைனஸ் வியா? சொல்கிறது புரியுதா? எஸ். ஏன் இது வி, இது வி, இது ஏன் மைனஸ் வின்னு சொல்கிறோம்? ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கு. வெரி குட். இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டமோட ஃபார்முலா, போகிற மொமெண்டம் இது, வர மொமெண்டம் இது. அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டமோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டெல்டா பி. சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் இம்பல்ஸ் சொல்லலாம். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டமோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபைனல் மொமெண்டம். நல்லா பாரு, இப்படி கூட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதிடலாம். ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் வேல்யூ என்ன? மைனஸ் எம்வி. இனிஷியல் மொமெண்டம் வேல்யூ என்ன? எம்வி. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் 2mv. சொல்கிறது புரியுதா? விங்கிறது என்ன? ஸ்பீட் வித் விச் த பாடி இஸ் அப்ரோச்சிங் த வால். ஆமாவா இல்லையா? இப்போ இந்த கொஸ்டின் சொல்லி கொடுக்குறாங்க. இதில் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ரொம்பவே சிம்பிள். நல்லா பாரு, இது m, வர வெலாசிட்டி v. அப்போ இந்த மொமெண்டம் வெக்டர் m இன்டூ v ஆயிடுச்சா? சொல்றது புரியுதா? இது mvன்னு சொன்னா இங்க இருக்கிற ஆங்கிள் தீட்டா. அப்போ இந்த ஆப்போசிட்ல இருக்கிற சைடு என்ன ஆயிரும்? mv sin தீட்டா. இது என்ன ஆயிரும்? தீட்டாக்கு பக்கத்துல இருக்கிறது. கரெக்டா இல்லையா? அப்போ என்னோட இனிஷியல் மொமெண்டம் நான் எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு? mv sin theta I cap. கரெக்டா? எஸ் சார். y ஆக்சிஸ்ல என்ன இருக்கு? டவுன்வர்ட். அப்ப மைனஸ் j cap. கரெக்டா இல்லையா? இப்போ என்ன சொல்றேன்னா ஸ்பீட் மாறல, அப்படியே திரும்பி வந்துருச்சு. அப்ப நல்லா பாரு, பின்னாடி திரும்பி இங்கிட்டு வருதுன்னா v வெலாசிட்டில வந்திருக்கு. அப்ப மொமெண்டம் mvயா? அப்ப சொல்லு, இந்த சைடு என்னவாயிரும்? வேணா நம்ம கலரை மாத்திடுவோம். ரெட் கலர் உங்களுக்கு நல்லா தெரியுமா? அப்ப இது mv sin theta. இது என்னது? அப்போ ஃபைனல் மொமெண்டம் என்ன ஆயிடுச்சு? எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த டைரக்ஷன். அப்போ மைனஸா கார்டிஸ் கொஞ்சம். y ஆக்சிஸ்ல என்ன இருக்குது? கரெக்டா? இப்போ நீ நல்லா பாரு, சேஞ்ச் இன் மொமெண்டம். ஆனா நல்லா பார்த்தா இந்த y ஆக்சிஸ்ல மொமெண்டம் சேஞ்சே ஆகல, போன வேகம் அப்படியே போயிட்டான். கரெக்டா இல்லையா? அப்ப இதோட டிஃபரன்ஸ் என்ன சார்? இதுல டிஃபரன்ஸே இல்லை. வேற மொமெண்டம்ல எங்க டிஃபரன்ஸ் வந்திருக்குது? ஃபைனல் மைனஸ் இனிஷியலை சப்ராக்ட் பண்ணா இது ரெண்டு நான் சப்ராக்ட் பண்றப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? கரெக்டா இல்லையா? அலாங் ஐடியா. சொல்றது புரியுதா? இதை நம்ம டைரக்டா எப்படி சால்வ் பண்றது? நல்லா பாரு, சப்போஸ்
velocity of approach v இருந்தா suppose velocity of approach v இருந்தா உங்க ஃபைனல் ஆன்சர் என்ன 2mv 2m into என்ன velocity approach ஆகுது அந்த velocity போட்டுறோம் கரெக்ட்டா இல்லையா இப்போ இதெல்லாம் பாரு இதெல்ல velocity of approaching the wall என்ன v sin theta அப்ப மொத்த ஃபார்முலா இதுன்னு போட்டுக்கலாமா என்ன velocity மோத போதோ அதனால தான் சேஞ்ச் இன் மொமெண்டம் வரும் கரெக்ட்டா இல்லையா cos theta நால பால் வந்து செவுத்துல போய் மோதுமா பந்து இப்படி நேரா போகுது செவுத்துல போய் மோத முடியுமா பாலால இந்த velocityனால தான் என்ன ஆக போகுது பால் போய் மோத போகுது அப்ப அதனால தான் நமக்கு என்ன ஆகுது சேஞ்ச் இன் மொமெண்டம் அதனால தான் கொலிஷன் நடக்குது அப்ப அதனால தான் இந்த ஃபார்முலா இந்த வேல்யூ புரியுதா எஸ் சப்போஸ் அவங்க இந்த ஆங்கிள் கொடுக்கிறதுக்கு பதிலா உங்கள்ட்ட இந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்க சம் ஆல்பா அப்படினு சொல்லிட்டு இந்த velocity v கரெக்ட்டா இல்லையா ரெண்டு மெத்தட் உங்களுக்கு சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் இப்போ இம்பல்ஸோட ஃபார்முலா என்ன பார்த்தோம் -2mv sin theta கரெக்ட்டா இல்லையா இந்த இடத்துல ஆல்பா பிளஸ் தீட்டா என்னது 90 டிகிரி அப்ப நான் தீட்டாக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் 90 அப்ப 90 minus ஆல்பா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்க போகுது 90 minus alpha அதாவது basically 90 minus theta cos theta அந்த ஃபார்முலா இருக்கா அப்ப 90 minus alpha என்ன ஆயிரும் cos of alpha கரெக்ட்டா இல்லையா பட் இதுல இருக்க பிசிக்ஸ் நீ ஃபீல் பண்ணி ட்ரை பண்ணு இப்போ சப்போஸ் இந்த velocity v இந்த ஆங்கிள் ஆல்பா னு சொன்னா இத நான் ரெண்டா பிரிச்சுக்கலாமா இது என்னவாயிரும் இது v னு சொன்னா இது v ஆப்போசிட்ல வெரி குட் sin alpha இது பக்கத்துல இருக்கு அப்ப இது v இப்போ எந்த velocityனால ஆப்ஜெக்ட் மோத போகுது அதனால தான் நம்ம cos காம்போனன்ட் வந்திருக்கு கரெக்ட்டா இல்லையா ரிசல்டன்ட்ல தெரியுதா எஸ் -2m என்ன velocity மோத போகுது v cos alpha ல அவ்வளவுதான் சொல்றது புரியுதா இந்த இடத்துல பாரு v sin alpha னால கொலிஷன் நடக்குமா கொலிஷன் நடக்காது வெரி குட் புரிஞ்சா எல்லா கான்செப்ட் கிளியரா